மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? விண்ணோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே செல்வம் என்றார், அன்புக்கு நிகரேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். யோவான், திருத்தூதர் யோவான் தன்னுடைய திருமுகத்தில் அழகாக ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். இதோ நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன் அயலாரை அன்பு செய்யாதவன் பொய்யன். இன்று ஆண்டவன் நமக்கு விடுக்கும் அழைப்பு, இதோ உங்கள் பலிகளை அல்ல, மாறாக இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற அழைப்பை அழைக்கிறார்கள். இந்திய வாசகத்தில் பார்க்கும் பொழுது பரிசேயர்கள் சீடர்கள் செய்த குற்றத்தை, அவர்கள் பசியினால உணவு அருந்துவதற்காக அந்த கதிரை கொய்து உண்பதை அவர்கள் குற்றமாக காண்கிறார்கள். அது ஓய்வு நாளில் செய்யக்கூடாத குற்றமாக அவர்கள் காண்கிறார்கள். சட்டத்தை பிடித்து கொண்டு காண்கிறார்கள். ஆண்டவரோ அதை அவர்களுடைய உரிமையாக கருதுகிறார். ஏற்கனவே அவர் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பார், இதோ கூலியால் தம் வேலைக்கு உரிமை உடையவனே, இதோ என்னுடைய சிறியவர்கள் என்னுடைய சீடர்கள் என்பதால் அவர்களுக்கு ஒரு குவளை நீர் கொடுப்பவரும் கைமாறு பெறாமல் போகார் என்று சொன்ன கடவுள் அவர்களுடைய செயல்களை அதை அவர் நீதியாக காண்கிறார். எனவே தான் ஆண்டவர் அருமையான வார்த்தைகளை அவர்களிடம் சொல்லுகிறார். இதோ நீங்கள் படித்ததில்லையா, தாவீது தான் பசியாக இருந்தபோது தாவீது தன்னோடு இருந்தவர்களும் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அந்த அர்ப்பண உணவுகளை அவர்கள் உண்டார்களே, அந்த அர்ப்பண அப்பங்களை அவர்கள் உண்டார்களே, அது தவறில்லையா என்று தன்னுடைய நிலையை எடுத்துக் கூறுகிறார். இன்னும் தெளிவாக அவர்களுக்கு எடுத்துக் கூறுகிறார், எந்த இடத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள், உங்களுடைய புரிந்து கொள்ளும் தன்மை எந்த விதத்தில் இருக்கிறது என்பதையும் தெளிவாக எடுத்துக்கொள்கிறார். இதோ நீங்கள் கோவில்களை விடவும் உயர்ந்தவர் இங்கு இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? கோவில் பணி செய்யும் குருக்களுக்கு ஓய்வு நாளில் தன்னுடைய பணி செய்வது குற்றம் அல்ல என்பது சொல்றீங்க. ஆனால் என்னோடு இருக்கிறார்கள் அந்த கோவில் இருக்கும் இறைவனே நான் இங்கு இருக்கிறேன், அது கோவிலை விட பெரியவர் நான் இங்கு இருக்கிறேன், இவர்கள் செய்யும் செயல் குற்றம் அல்ல என்பதை அவர்கள் தெளிவுபடுத்துகிறார். இரண்டாவதாக, நான் ஆண்டவருடைய மகன் என்பதை நீங்கள் தெளிவுபட உணர வேண்டும் என்றால் உங்கள் பார்வை தெளிவாக வேண்டும். ஒரு அழகான ஒரு பழமொழி ஒன்று உண்டு, நாம் குற்றம் செய்தால் நம்மை விட வாதாடும் வக்கீல் யாருமே இருக்க முடியாது. அதுவே பிறர் குற்றம் செய்தால் நம்மை விடைக்கும் சரியான தீர்ப்பு வழங்கும் நீதிபதி வேறு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்டு. ஏனென்றால் நம்மளுடைய குற்றங்களை நாம் காணும் பொழுது, நான் இந்த காரணத்துக்காக செய்தேன், இந்த நிகழ்வுக்காக செய்தேன், அதனால் நான் செஞ்சது குற்றம் இல்லை அப்படின்னு நம்மளே வாதாடி கொண்டிருப்போம். அதுவே பிறருடைய குற்றங்களை நாம் காணும் பொழுது அன்று தான் நம்ம பெரிய நீதிபதி ஆகி விடுவோம். அவங்கள குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். நீ பண்ணது தப்பு, உலகத்திலேயே செய்யாத மிகப்பெரிய குற்றங்களை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று ஆண்டவர் தெளிவுபட சொல்கிறார். இதோ கடவுள் மனங்களை பார்க்கிறார், மனிதரோ முகத்தை பார்க்கிறார். மனிதனுடைய முகத்தை பார்த்து அவனை தீர்ப்பிடுகிறான். ஆனால் கடவுள் முகத்தை அல்ல, மாறாக உள்ளத்தை காண்கிறார், உள்ளத்தின் நிலவுகளை காண்கிறார் என்று சீடர்களுடைய பசியை கடவுள் கண்கூடாக கண்டு அவர்களுக்காக மனமிறங்குகிறார். ஆனால் பரிசேயர்கள் அவங்களுடைய பசியை காணவில்லை, மாறாக அவர்கள் செய்த குற்றங்களை காண்கிறார். இதுதான் நம்மளுடைய சமூக வாழ்க்கையிலையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய இளங்குருத்துவ மடத்தில் இது நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். என்னுடைய இளங்குருத்துவ மடத்தில் நான் போய் சேர்ந்த ஒரு 2-3 மாதங்களில் நாங்கள் ஒரு பக்கத்து கோயிலுக்கு, அங்குள்ள இருக்கிற கத்தீட்ரலுக்கு நாங்கள் திருவிழாவுக்காக சென்றிருந்தோம்.
சென்றது பிறகு அங்கு சென்று எல்லாம் திருவிழாவில் முடிந்து விட்டு கிளம்பி வரும்பொழுது அங்கே இருந்த அந்த கிச்சனுக்கு இன்சார்ஜாக இருக்கிற பிரதர் வந்து என்கிட்ட வந்து பல கூடையை கொடுத்தார். அந்த பழத்தில் நிறைய பழங்கள் இருந்துச்சு. அந்த கவரை கொடுத்து இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க பிரதர் அப்படின்னாரு. நானும் போய் ஃப்ரிட்ஜில் போய் வச்சேன். எங்கே வச்சேன், நல்லா கூலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சுட்டேன். பழமெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் செமினரில் ஒரே பிரச்சனை, ஒரே சத்தமாக இருக்கிறது. என்னென்னா, அந்த பழத்தை யார் கொண்டு போய் ஃப்ரீஸில் வச்சாங்க, சமைக்கிறமா தான் வச்சுருப்பாங்க, அவங்கள வந்து வேலையை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு பேச்சு போய் கொண்டு இருக்கிறது. எனக்கு தெரியும் வச்சதுன்னா அந்த தண்டனை எனக்கு தான் வேண்டும் என்று என் பக்கத்தில் இருந்த சகோதரர்கிட்ட சொன்னேன். அந்த பழத்தை வச்சது நான் தான் சகோதரரே, நான் போய் ஃபாதர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு. நீ சொன்னால் உன்னை வெளியே அனுப்பிடுவாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் சொன்னார், சரி பரவாயில்ல, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு போய் சொல்லு அப்படின்னு. நான் போய் என்னுடைய அதிபர் தந்தையிடம் போய் சொன்னேன், ஃபாதர் அந்த பழத்தை அந்த குக்கம்மா உள்ளே வைக்கலை, நான் தான் உள்ளே வச்சேன் அப்படின்னு சொன்னேன். அவர் கொடுத்த மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் என்னதுன்னா, அவர் ரூம்குள்ளே போனார். உள்ளக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சு, எடுத்துகிட்டு கொண்டு வந்து என் கையில் கொடுத்து, நீ தெரியாமல் தானே செஞ்ச, பரவாயில்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். ஒரு மன்னிப்பு மிகப்பெரிய மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் நிகழ்த்துகிறது அன்புக்குரியவர்களே. என்று நம்மளுடைய பார்வை இரக்கத்தோடு பிறரை பார்க்கிறோமோ, அங்கு ஆண்டவருடைய சித்தம் அங்கு செயல்படுகிறது. அன்று அவர் செய்த ஒரு செயல் மிகப்பெரிய மாற்றத்தை எனக்குள்ள ஏற்படுத்தியது. செம்னலில் இருந்து ஒரு குருவாக மாற வேண்டும், அவரை போல ஒரு குருவாக மாற வேண்டும், ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எனக்குள்ள உருவாக்கியது. நம்மளுடைய ஒவ்வொரு மன்னிப்பும் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். அன்னை தெரசா தன்னுடைய அழகான ஒரு வார்த்தைகளை சொல்வார்கள். நீ பிறரை குற்றம் சுமத்தினாய் என்றால், பிறர் மீது நீ தீர்ப்பிட்டாய் என்றால், பிறரை அன்பு செய்ய உனக்கு நேரம் இருக்காது. பிறரை அன்பு செய்ய உனக்கு நேரம் வேண்டும் என்றால் பிறரை தீர்ப்பிடாதே. அவர்களை அவர்களாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கு நமக்கு இறை ஆசிர் கிடைக்கிறது, மன்னிப்பு கிடைக்கிறது. ஒசையா எழுதிய புத்தகத்தில் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 6 ஆண்டவர் தான் சொல்றார், இதோ உங்கள் பலியே அல்ல, உங்களுடைய பலிகளை அல்ல, மாறாக இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று அழகாக சொல்லுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு பயணங்களிலும் கடவுள் விரும்புவது இதுதான். நம்மளுடைய ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் நம்ம இதுதான் எடுத்து வைக்கிறோம். நம்ம ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தில் கூட நம்ம இதுதான் எடுத்து வைக்கிறோம். கடவுளே, இதோ நாங்கள் செய்த குற்றங்களை நீர் மன்னிப்பது போல நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கணும். இப்போ நாங்கள் எங்களுடைய குற்றங்களை, எங்களுக்கு எதிராக யார் தவறு செய்கிறார்களோ அவங்களுடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறோமோ, அதே போல் எங்களுடைய குற்றங்களை மன்னியுங்கள் என்று சொல்வதை நம்ம பார்க்குறோம். அது இன்னொரு வசனம் விவிலியத்தில் படிப்போம். அந்த 10,000 தாலந்து கடன் பெற்றவனுடைய கடத்தை அந்த தலைவர் மன்னிக்கிறார். ஆனால் வெறும் 100 தெனாரியம் கடன் பெற்ற அந்த கடன்காரனை அந்த 10,000 தாலந்து கடன் பெற்றவன் மன்னிக்க விருப்பமில்லாததால் அவன் தண்டனைக்கு உரியவனாக மாறுகிறான். யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் அழகாக ஒரு வார்த்தையை சொல்வார், இதோ மன்னிக்கும் இரக்கம் குணம் இல்லாதவன் இரக்கமில்லாமல் தண்டிக்கப்படுவான் என்று அழகாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம். இன்னைக்கு எத்தனையோ தருணங்களை ஒரு சொத்து பிரச்சனைக்காகவோ, அல்லது வார்த்தைகள் பிரச்சனைக்காகவோ, அல்லது பண பிரச்சனைக்காகவோ, அல்லது அதிகார பிரச்சனைக்காகவோ நாம் எத்தனை பேரை மன்னிக்காமல் வந்திருக்கிறோம், இரக்க கண்ணோட்டத்தோட பார்க்காம வந்திருக்கிறோம். எத்தனை பேரை பார்த்த உடனே நம்மளுடைய பார்வையினாலே அவர்களை தீர்ப்பிட்டு இருக்கிறோம். எத்தனை பேரை நம்மளுடைய பார்வையாலேயே நாம் அவர்களை சபித்து இருக்கிறோம், திட்டி இருக்கிறோம். இவன் சரியில்லை, இவனுடைய வார்த்தை சரியில்லை. எங்கேயும் ஒரு பையன் ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க லவர்ஸ்களதாக இருக்க முடியும். அப்படி நம்மளுடைய பார்வைகள். அல்லது பிறருடைய வாழ்க்கையை பார்த்து இவனுக்கு இந்த தண்டனை வருவதற்கு காரணம் இவன் செய்த பாவம் தான், அப்படி நம்ம எத்தனை தடவை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கிறோம். எல்லாத்தையும் நினைச்சு பார்ப்போம். இன்னைக்கு நாம் நம்மளுடைய குற்றங்களை பிறர் மன்னிக்க வேண்டும் என்று இரக்க கண்ணோட்டத்தோடு பிறர் என்னை பார்க்க வேண்டும் விரும்புகிற நாம் அதே கண்ணோட்டத்தோடு பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிறோமா, பிறருடைய குறைகளை ஏற்றுக்கொள்கிறோமா என்பதை தான் இன்னைக்கு ஆண்டவர் தெளிவுபட நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நாம் கிறிஸ்தவனாக இருக்கிறோம். நம்மை ஒவ்வொருத்தரும் மறு கிறிஸ்துவாக பார்க்கிறார்கள் என்றால், கிறிஸ்து தன் சாவு நேரத்தில் கூட தான் 2 கைகளை விரித்தவராய் சிலுவையில் இறக்கும் தருவாயில் கூட, தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன அதே கடவுளின் உள்ளங்கள் பெற்றவர்களாக நமக்காக தீங்கு செய்தவர்களுக்காக நீ ஜெபிப்போம். நம்மை சபித்தவர்களுக்காக நீ ஜெபிப்போம். நம்மை அநியாயமாக நமக்கு தண்டனைகளும் தீர்ப்புகளும் கொடுத்தவர்களுக்காக ஜெபிப்போம்.
அதே நேரத்தில் நாம் எத்தனை பேருக்கு அநியாயமாக தீர்ப்பு அளித்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு அநியாயமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறோம், எத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வார்த்தை ஒரு தீங்காக அழைக்க கொடுத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து அதற்காக மனமறந்தோம். இறைவனோட மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, முதலில் என் கண்ணில் இருக்கும் கட்டையை எடுத்து விட்டு பிறர் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க எனக்கு அருள்தாரும் என்று முழுமையாக மன்றாடுவோம். இறை கண்ணோடு இறை விருப்பத்தோடு, இதோ பலியை விரும்பும் இறைவன் அல்ல எங்கள் இறைவன், மாறாக எங்களுடைய உடைந்த குற்றமுழந்த உள்ளத்தையே விரும்பும் இறைவனாக நீர் இருக்கிறீர். எனவே எங்களுடைய உள்ளத்தை உமக்கு கொடுக்கிறோம் என்று முழுமையாக இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுப்போம். இறை ஆசீர் பெறுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.